பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 குரு கடகத்தில் வக்ரமாக தான் இருக்கார். அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார். டிசம்பர் 4 பௌர்ணமி திதி வருகிறது. டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை தீயவைகள் நடக்குமா? அதுதானே கேட்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க. ராசிநாதன் உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டார். அவர் குரு பார்வையில் இருக்காது, இல்லை அது வேறு விஷயம். குரு பார்வை 20 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் குரு பார்வை இல்லை. மிதுனத்துக்கு குரு போனதுக்கப்புறம் குரு பார்வை இல்லை. இருந்தாலும் இவர் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். நேர்கதியில் பயணம் செய்கிறார், உபஜயஸ்தானம். அப்போது இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை செய்ய போகிறார், சாதிக்க வைக்க போகிறார். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு 2025 கடைசி மாதம் டிசம்பர். இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார். சனி பகவான் உங்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறார். அவர் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களை சாதிக்க வைக்க போகிறார் உங்கள் ராசிநாதன். இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வேணா கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி 2இல் இருக்கும் ராகு பகவான் நிச்சயமாக சில நன்மைகளை செய்தாலும் பல தீயவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. 2இல் ராகு கஷ்டந்தாங்க. அதாவது ராகு கேது பிடியில் இந்த மகர ராசியில் அன்பர்கள் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுவால் பிரச்சனைகள் வரும். வருமானம் என்னமோ அதிகமாக இருக்கும், வழக்கத்தை விட அதிகமாக கொடுப்பார் ராகு பகவான். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. வருமானம் நல்லா பிச்சுக்கிட்டு வருதுங்க, நல்ல தொழில் நல்லா போகுது, வருமானம் நல்லா வருது. ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏங்க வருது? கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்கிறாங்க. யாருக்கிட்ட நம்ம இது போய் அனுசரித்து எல்லாருக்கிட்டையுமா அனுசரித்து போக முடியும்? எந்த சூழ்நிலையில் யார் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு எல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ நீங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதுதான் ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகரத்தில் பிறந்த அன்பர்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இப்போது ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, ஜோசியர் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க, ப்ரொஃபஸர்ஸு, இல்லை மேடை பேச்சாளர்கள், இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஆக்சுவலாக உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ சிறப்பாக இருந்ததுன்னா இந்த ராகு உங்களை தூக்கி விட்டு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பார். ஆனால் உங்களுடைய
பிறப்பு ஜாதக அமைப்பு இப்போ சரியில்லாத தசாபுத்தி போயிட்டுருக்குன்னா அந்த ராகு ஒரு சொல்லையே உங்களை அதில் பாதாளத்தை தள்ளி விட்டுருவார். அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், தைரியமாக செயல்படுவீங்க, வீரியமாக செயல்படுவீங்க. ஆனால் வீரியமாக பேசாதீங்க, அதுதான் முக்கியம். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சூப்பராக இருக்கார் பாருங்க. 11ஆம் இடத்துல 6 நாள், 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு வீட்டில் இருக்கார். இது அற்புதம் இல்லையா? உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு, மனை, தோட்டம், துறவு, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படும். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பூர்வீகத்தில் ஒரு சிலர் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏன்னா சுக்கிரன் இப்போ நல்ல நிலையில் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் இன்டீரியர் டெக்கரேஷன், மாடுலர் கிச்சன் இதெல்லாம் கூட பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்கன்னா அடுத்தது நீங்கள் டைரக்டராக மாறுறதுக்கான, விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான ஒரு காலம். கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவீங்க. ஏன்னா சுக்கிரனும் நல்லா இருக்கார், புதனும் நல்லா இருக்கார். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம், காலம். அதில் குறிப்பாக வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸில் பணியாற்றுபவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் இந்த நேரம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் இந்த 20ஆம் தேதி டிசம்பர் 20க்கு பிறகு ராகுவை குரு பார்க்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல், நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இன்னும் ரெட்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே வருவாய் நல்லா வருதுங்க, ஒன்றும் குறையில்லாமல் இங்கே 20ஆம் தேதி வரைக்கும். ஆனால் 21ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சண்டை சச்சரவும் இருக்காது, வருமானம் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை உன்னதமாக இருக்க போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம், பிளஸ்ஸிங் 100% நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 20 நாள் 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர் இல்லையா? குரு பார்வையில் இருக்கார் இல்லையா? அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், அந்த தனியார் துறையாகட்டும், இல்லை அரசு துறையாகட்டும், இல்லை ஏதோ கமிஷன் ஏஜென்சி, இல்லை ஒரு ட்ரேட் சென்டர் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு ஃபோனை வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், எந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு புரோக்கரேஜ் தொழில் பண்ணால் கூட சரி, சூப்பராக வருவீங்க, ஷைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும். நான் வேலை இல்லாமல் சும்மா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் சைன் பண்ணுவீங்க. சைன் பண்ணி நீங்கள் வேலை பார்ப்பீங்க. முகத்தில் ஒரு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நிலை. ஆனாலும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள். தேவையில்லாத மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், வக்காலத்து பண்ணுறேன், அவங்களுக்கு பறிஞ்சு பேசுகிறேன், போகாதீங்க. அவங்களால உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் வரப்போகிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கே கூட வரலாம். அதனால் எச்சரிக்கை தேவை. மற்றபடி தந்தைக்கு தொழிலில் இடர்பாடுகள் வரலாம், தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஆஃபீஸில் ஒரு லோனுக்காக போய் நிற்கிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போய் நிற்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதை குறிப்பாக அந்த அறநிலையத்துறை, ஆன்மீகம், ரிஷிகள், முனிகள், குருமார்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நேரம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். கோயில் குளங்களுக்கு போவீங்க,
நல்ல ஒரு தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10, 11, 12 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமமாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் ஓம் அமிர்தர் ஆகவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.